வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வச்சு ரொம்ப டேஸ்டியாக முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் குழம்பை இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. இதில் இருக்க முருங்கைக்காயை வச்சு தட்டில் இருக்க சாதம் அவ்வளோவையும் காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக 2 முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த காரக்குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முருங்கைக்காய் வந்து நல்ல இந்த மாதிரி சதப்பிடிப்பாக இருக்கணும். இப்போ முருங்கைக்காய் வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கலாம். இது கூட வாசத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தையும் பூண்டையும் எண்ணெயில் வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் வந்து நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த காரக்குழம்புக்கு நம்ம புளி அதிகம் சேர்க்குறத விட தக்காளி அதிகம் சேர்த்து புளியை குறைச்சி சேர்த்தோம்னா குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தக்காளியை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடினா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க, ஏன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். சாம்பார் பொடி ஏற்கனவே நம்ம எல்லாமே வறுத்து போட்டிருக்கனால எண்ணெயில் வந்து அதிக நேரம் வதக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இப்போ இந்த டைம் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த முருங்கைக்காய் வந்து நல்ல நீளமாகவும் அதே சமயம் நல்ல பருமனாகவும் இருக்கனால நான் 2 முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற மீடியம் சைஸ் முருங்கைக்காய்னா 3 முருங்கைக்காய் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலாவோட சேர்த்து முருங்கைக்காய் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முதல்ல முருங்கைக்காய் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். புளிக்கரைசல் சேர்க்குறதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் வந்து நம்ம பாதி அளவு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து முருங்கைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே தக்காளி அதிக அளவு சேர்த்துருக்கனால புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு வந்து இந்த காரக்குழம்பு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புளிக்கரைசலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு அதுக்கு தகுந்தபடி சாம்பார் பொடியும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும். பாருங்கள், நான் புளி இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை கரைச்சி இந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம புளிக்கரைசலை ஆரம்பத்திலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காயை வேக வச்சோம்னா முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வேக வச்சோம்னா 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ தேவைப்பட்டால் இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட முருங்கைக்காய் காரக்குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு. இதில் நம்ம வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் குழம்பு பாருங்கள் நல்லா கெட்டி கொடுத்துருக்கு. அதுக்கு காரணம் நம்ம இதில் சேர்த்துருக்க அந்த சாம்பார் பொடி தான். இப்போ இது கூட நீங்கள் தேங்காய் சேர்த்திங்கன்னா என்னோடய டேஸ்ட்டே டோட்டலாக மாறி போயிடும். தேங்காய் சேர்க்காம இந்த மாதிரி குழம்பு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க முருங்கைக்காயும் நல்ல புளிப்பும் காரமும் உள்ளே சார்ந்து சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக இந்த முருங்கைக்காய் ஒன்றே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இன்றைக்கே இந்த முருங்கைக்காய் வச்சு நீங்களும் இந்த ஸ்டைலில் முருங்கைக்காய் காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.